அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த விவகாரம் தொடர்பாக கல்லூரிகளிடம் விளக்கம் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. பல்வேறு பேராசிரியர்கள் 1-10 கல்லூரிகளில் வெவ்வேறு ஆதார் எண்களை போலியாக கொடுத்து அங்கீகாரம் பெற்றதும் தெரியவந்திருந்தது. இந்த முறைகேடுகள் நடைபெற்றதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜே அறிவித்திருந்தார். அது தொடர்பாக ஆராய்வதற்கு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. அதில் முறைகேடு நடந்திருப்பது உறுதியாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் முறைகேடு தொடர்பாக ஆளுநர் மாளிகையிடம் அண்ணா பல்கலைக்கழகம் அறிக்கை சமர்ப்பித்ததோடு மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிடம் விளக்கம் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு பேராசிரியர்கள் 1க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பதிவு செய்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறதும் அம்பலமாகியிருக்கிறது. இதனால் அந்த கல்லூரிகளிடம் விளக்கம் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. முறைகேடு தொடர்பாக ஆளுநர் மாளிகையிடம் அண்ணா பல்கலைக்கழகம் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. வெவ்வேறு ஆதார் எண்களை கொடுத்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக முறைகேடு உறுதியாகியிருந்தது. விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இணைப்பில். வணக்கம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு கல்லூரிகளுக்கு, தொடர்பான செய்திகள் என்ன? வணக்கம். குறிப்பாக தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 443 பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்லூரிகள் ஆண்டுதோறும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும். அத்தகைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு உறுதியான கட்டமைப்புகள், அதே போல பேராசிரியர்களின் எண்ணிக்கை ஆகியவை தேவை. ஆனால் தமிழகத்தில் பல பொறியியல் கல்லூரிகளில் தேவையான அளவு மாணவர் சேர்க்கை இல்லாததால் அங்கு மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப பேராசிரியருடைய எண்ணிக்கையும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த அங்கீகாரத்தை பெறுவதற்காக அண்ணா பல்கலைக்கழக குழுவினர் ஆய்வுக்கு செல்லும் பொழுது பேராசிரியர்கள் அங்கு பணியாற்றுவதாக காண்பிப்பதற்காக போலியாக பேராசிரியர்கள் பதிவு செய்த அந்த விவகாரம் என்பது தற்போது வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட அந்த பொறியியல் கல்லூரிகள் இத்தகைய முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றன. குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட அந்த பேராசிரியர்கள் இது போன்ற 1க்கும் மேற்பட்ட பல கல்லூரிகளில் தாங்கள் பணியாற்றுவதாக போலியாக பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த விவகாரத்தை அண்ணா பல்கலைக்கழகம் கண்டறிந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. அதே போல ஆளுநர் மாளிகையிலும் தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே ஆளுநர் தரப்பில் இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்திடம் இந்த முறைகேடு தொடர்பாக அறிக்கை கேட்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து இந்த முறைகேடு புகார் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கும் குழுவை அண்ணா பல்கலைக்கழகம் அமைத்திருக்கின்றது. குறிப்பாக தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் ஆபிரகாம், அதே போல அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் குமாரவேல், அதே போல தேசிய ஆசிரியர் கல்வியல் பயிற்சி நிறுவனத்தின் பேராசிரியர் உஷா நடேசன் உள்ளிட்ட 3 பேர் அடங்கிய குழுவினர் தற்போது விசாரணைக்காக அமைத்திருக்கின்றார்கள். இந்த குழுவினர் விசாரணை நடத்தி 1 மாத காலத்திற்குள் விசாரணை அறிக்கையை அளிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். விவரங்களுக்கு நன்றி.